ராசி, ராசிநாதன், ராசியில் இருக்க கிரகங்கள். இப்போ மேச ராசின்னு வச்சுக்கங்களேன். அந்த மேச ராசியில் அதுக்குன்னு ஒரு வடிவமைப்பு இருக்கும். சரி, சந்திரன் மேசத்தில் இருக்கார், அதனால் இவரோட வடிவமைப்பு இப்படி இருக்குது, அதனால் நீங்கள் மேச ராசியாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதில் கேது சனின்னு 2 பாவகிரகங்களும் சேர்ந்து வந்து உட்காந்துருக்குன்னு வச்சுக்கங்களேன். 1க்கு 2 பாவகிரகங்கள் வந்து சேர்ந்ததுன்னா அவரோட முகம்லாம் வந்து மேசராசிக்கு மாதிரி பொலிவாக இருக்காதுங்க. இத்தனை பாவகிரகங்கள் ஒரே இடத்துல இருந்தால் இருக்காது. நான் நல்லா தான் வீடு கட்டி வச்சுருப்பேன், ஆனால் வாடகை விட்டதெல்லாம் கன்றாவியான ஆளுக்கு வாடகை விட்டு வச்சுருந்தோம்னா என்ன ஆகும்? அந்த வீடு நாசமாக போயிடாது? அந்த மாதிரி மேசராசி நல்லா தான் இருக்கும், அதன் அதிபதி நல்லவர் தான். ஆனால் அவரோட சவகாசங்கள்லாம் வந்து டாமினேஷன் அர்த்த கிரகங்கள் பாவகிரகங்களோடலாம் சேர்ந்து இருந்ததுன்னா அந்த குணங்கள் அதில் இருக்காது, கெட்டு போயிடும். அப்புறம் இது ஒன்று. அப்புறம் லக்னம் வேறு இருக்குது. லக்னம் யாரெல்லாம் இருக்கிறாங்க அதில்னு பார்க்கணும். லக்னாதிபதி எங்கே இருக்கார், யார் கூட இருக்கார், எத்தனை பேர் கூட இருக்கார், அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏகப்பட்ட குணாதிசயங்கள் குழப்பமாக சேர்ந்து கன்ஃபியூஸாக வந்திருக்கும். அவங்கள கரெக்டாக சொல்லவும் முடியாது. அவங்கள சொல்ல முடியாது. இப்போ ஒரு கடக லக்னத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள பார்த்து என்ன சொல்லலாம்? நீங்கள் வந்து குழப்பவாதி, உங்களுக்கு மனம் வந்து அலைப்பாயும் அப்படி இப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுங்க, அது அந்த லக்னத்துக்கு சொல்லிக்கலாம். சரி, இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அந்த சந்திரன் பலமான ஸ்ட்ராங்கான கிரகங்களோடு சேர்ந்து இருந்ததுன்னா இந்த குழப்பங்கள்லாம் இருக்காது. பிடிவாதமாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும். சில நேரத்தில் மாறி பிடிவாதமான ராசி தனுசுலாம் இருக்குது பாருங்கள், கடகம், ரிஷபம், இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கக்கூடியது. கன்னி, இதெல்லாம் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஆனால் வந்து விருச்சிகம், தனுசுலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டபனாக இருக்கக்கூடியதுங்க. ஸோ ராசி இந்த குரூப்லேயா, லக்னம் இந்த குரூப்லேயா இருந்ததுனாக்கா அவங்களுக்கு எப்படி சொல்கிறது? 2 குணமும் அவங்ககிட்ட இருக்கும். காரியத்துக்கு ஏற்ற மாதிரி, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயத்தை விட்டு கொடுப்பாங்க, சில விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இதை வச்சுலாம் ஒருத்தர் ராசியெல்லாம் முடிவு பண்ண முடியாது. இந்த மாதிரி பொது பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. இதை நம்பி போய் வெளியே அங்கே போய் டிவிலெல்லாம் போய் சொல்லி கடைசியாக அவங்களாம் அவமானப்படுறாங்க, ஜோசியத்துக்கும் கெட்ட பேர் வாங்கி தராங்க. ஜோசியத்துக்கும் கெட்ட பேர். அது வெறும் கலை மட்டும் இல்லை, சாஸ்திரமும் கூட. ஈஸியாக வந்து நம்ம வளரணுங்கிறதுக்காக ஜோதிட சாஸ்திரத்தில் ஓசியில் கொடுக்காதீங்க. யாருக்கும் ஓசியில் கொடுக்காது. முறையாக அட்லீஸ்ட் ஒரு வெத்தலை பாக்காச்சு வச்சுட்டு ஒரு 11 ரூபா பணமாச்சு வச்சானா கொடுத்துட்டு போ. இறக்கப்பட்டனா அவனுக்கு அது அந்த காசை வாங்கின்னு சொல்லிட்டு போங்க. எதுக்கு